السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் அளப்பெரும் கருணையினால் ஃபிக்ஹ் சுன்னா நூலில் 100வது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நிறைவான ஈமானை, இஹ்லாஸை, இறை எச்சத்தை, இல்மை, நற்குணங்களை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காரியங்களை எல்லாம் நற்காரியங்கள் என்று நமக்கு சொல்லித் தந்தார்களோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாகவும், எந்த செயல்களை எல்லாம் தீய செயல்கள் என்று நமக்கு அடையாளம் காட்டி தந்தார்களோ அந்த காரியங்களை எல்லாம் விட்டு தவிர்ந்திருக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆக்கி அருள்வானாக. 100வது பாடமாகிய இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், நோன்பு. நோன்பு என்கிற ஒரு பொது தலைப்பின் கீழ் உட்தலைப்புகளாக தொடர்ந்து நாம் பாடங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். சென்ற பாடத்தில் நாம் நோன்பின் சிறப்புகள் குறித்து ஒரு ஹதீஸினை பார்த்தோம். நோன்பின் சிறப்புகள் குறித்து தான் இந்த பாடத்திலேயும் தொடர்ந்து ஹதீஸுகளை நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், நோன்பினுடைய சிறப்பு. நோன்பு என்கிற தலைப்பில் நோன்பினுடைய சிறப்புகள் குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சென்ற பாடத்தில் முதல் ஹதீஸை நாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த 100வது பாடத்துல நாம் பார்க்க இருக்கின்ற ஹதீஸ் நம்பர் 2, 2வது ஹதீஸை பார்க்க போகிறோம். புகாரிலையும் அபூதாவுதிலையும் இடம்பெறக்கூடிய இந்த ஹதீஸ் சென்ற ஹதீஸினுடைய கருத்தையே வலியுறுத்துகிறது, அதனையே தருகிறது. அது போக மேல்மிச்ச தகவலும் இந்த 2வது ஹதீஸில் இருக்கிறது. இந்த 2வது ஹதீஸ்ல நோன்பு என்பது கேடயம். ஒருவர் நோன்பாளியாக இருந்தால் அவர் அருவருப்பாக பேச வேண்டாம், அறியாமையாக அவர் நடந்து கொள்ள வேண்டாம். அவரிடத்தில் எந்த மனிதராவது சண்டையிட்டாலோ அல்லது திட்டினாலோ இவர் நோன்பாளி என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். நோன்பாளினுடைய வாய் வாடை என்பது அல்லாஹ்விடத்துல கஸ்தூரி வாடையை விட மணமிக்கது. நோன்பின் காரணத்தால் ஒரு மனிதன் உணவை விடுகிறான், தன்னுடைய உணவை விட்டது போன்றே தன்னுடைய குடிபானத்தை விடுகிறான், தன்னுடைய ஆசை, இச்சை, மனோ விருப்பத்தை விட்டு விடுகிறான். இது எல்லாம் என் காரணத்தால் செய்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், என் காரணத்தால் மனிதன் செய்கிற காரணத்தினால் நோன்பு எனக்கு உரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு, ஒரு நன்மைக்கு அது மாதிரி 10 நன்மை இருக்கிறது, ஒன்றுக்கு 10 நன்மை என்று சொல்வார்கள் அல்லவா, அதை அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2வது ஹதீஸ்ல மேல்மிச்சமான தகவலை தந்து நிறைவு செய்கிறார்கள். வாருங்கள் இப்பொழுது 2வது ஹதீஸை பார்ப்போம். நம்பர் 2, ஒரு ரிவாயத்துல் புகாரி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குரிய இன்னொரு அறிவிப்பு. அபி தாவூத, அபூ தாவூத் அவர்களுக்குரிய இன்னொரு அறிவிப்பு. இன்னொரு அறிவிப்புன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, மேல முதல் ஹதீஸாக இதே ஹதீஸ் தான் இடம்பெற்றது.
அதே ஹதீஸு வேறு அறிவிப்புல வர்றதுனால தான் இப்படி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது கேடயம். ஃபைதாக்கான அஹதுக்கும் சாயிமன், உங்களில் ஒருவர் நோன்பாளியாக இருந்தால், ஃபலா யர்ஃபுஸ், அவர் அருவருப்பாக பேச வேண்டாம். வலா யஜ்ஹல், அவள் அறியாமையாக நடந்து கொள்ள வேண்டாம். ஃபை நிம்ருஉன், ஒரு மனிதர், காத்தலஹு, அந்த மனிதரிடத்திலே சண்டையிட்டால், ஃபை நிம்ருஉன், நிச்சயமாக ஒரு மனிதர், காத்தலஹு, அவரிடத்தில் சண்டையிட்டால், இந்த ஹூடைய லமீர் இம்ருவுன் என்று நோன்பாளி வைக்கக்கூடாது. ஏன்னா காத்தலஹூடைய லமீர் தான் இம்ரவுன். இந்த ஹூடைய லமீர் யார் அப்படின்னு கேட்டா நோன்பாளி அல்லது இந்த அஹது. இந்த ஹூடைய லமீர் நோன்பாளியாகிய அஹத் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களில் ஒருவர் நோன்பாளியாக இருக்கிறார், அந்த ஒருவரிடத்திலே இன்னொரு மனிதர் சண்டையிடுகிறார். அவ் அல்லது ஷாத்தமஹு, இந்த ஷாத்தமனுடைய ஃபாயில் யாருன்னா இம்ரவுன். இந்த ஹூடைய லமீர் யார் அப்படின்னு கேட்டா அஹத். அவரிடத்துல திட்டுகிறார் என்றால் ஃபல் யகுல், அவர் சொல்லட்டும். யாரு? நோன்பாளி சொல்லணும், அஹது தான் சொல்லணும். இன்னி, நிச்சயமாக நான், சாயிமுன், நோன்பாளி. அப்ப மர்ரத்தைனி, இரண்டு முறை, சாயிமுன், இரண்டு முறை நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு முறை குறிப்பிட்டார்கள். வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, யாரின் கரத்தில் முஹம்மதுடைய உயிர் இருக்கிறதோ அவனின் மீது ஆணையாக, ல ஹலூஃபு ஃபமிஸ் சாயிமி, நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வருகிற வாடை, அத்யபு, மிக மணமிக்கதாக இருக்கும், ஹிந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்துல, மின் ரீஹில் மிஸ்கி, கஸ்தூரி வாடையை விட மணமிக்கதாக இருக்கும். யத்துருக்கு தஆமஹு, தன்னுடைய உணவை அவர் விட்டு விடுகிறார். யாரு? இந்த யத்துருக்குனுடைய ஃபாயில் அஹது, ஹூடைய லமீரு அஹது. வஷராபஹு, தன்னுடைய உணவை, தஆமஹு, தன்னுடைய உணவை அவர் விட்டு விடுகிறார். வஷராபஹு, தன்னுடைய குடிபானத்தையும் விட்டு விடுகிறார். வஷஹ்வதஹு, தன்னுடைய மனோ இச்சையும் அவர் விட்டு விடுகிறார். மின் அஜ்லி, என் காரணத்தால். அப்போ அல்லாஹுக்காக வேண்டி என்று அவர் விடுகிற காரணத்தினால்தான் அல்லாஹ் சொல்கிறான், அஸ்ஸியாமு லி, நோன்பு எனக்கு உரியது. அப்போ எல்லா அமல்களுமே அல்லாஹுக்காக வேண்டி செய்தாலும், அமல்களிலேயே மிக சிறப்பான அமல், உண்ணாமல் குடிக்காமல் உடலுறவு கொள்ளாமல் இருக்கக்கூடிய இந்த நோன்பு என்பதுதான் அல்லாஹுக்கு மிக பிடித்தமானது அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அஸ்ஸியாமுலி, நோன்பு எனக்கு உரியது. வான அஜிசி பிஹி, அந்த நோன்புக்கு நானே கூலி கொடுப்பேன். வல் ஹசனத்து, நன்மையாகிறது, பி அஷ்ரதி அம்சாலிஹா, அதை போன்று 10 மடங்கு இருக்கிறது. ஒன்றுக்கு 10 நன்மை இருக்கிறது என்பதைத்தான் இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸு புகாரியில 1894வது ஹதீஸாக, அபூதாவுதுல 2363வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. நோன்பினுடைய சிறப்பு என்கிற தலைப்பின் கீழ் 2 ஹதீஸ்களை நாம் பார்த்து விட்டோம். இந்த 2 ஹதீஸுகளுமே வெவ்வேறு அறிவிப்புகளில் வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரே ஹதீஸ் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3வது ஹதீஸ். இந்த 3வது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை குறிப்பிடுகிறாங்க, என்ன விஷயங்களை எல்லாம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், மனிதனுக்கு பரிந்துரை செய்பவர்களாக, அதாவது அல்லாஹ்விடத்துல சிபாரிசு செய்யக்கூடியதாக நோன்பும் குர்ஆனும் இருக்கிறது. இந்த நோன்பும் குர்ஆனும் நாளை மறுமை நாள்ல அல்லாஹ்விடத்துல பரிந்துரை செய்யும். நோன்பு அல்லாஹ்விடத்துல சொல்லும், இறைவா, நான் அவனை உணவை விட்டும் அவன் சாப்பிடுவதை விட்டும், அதே மாதிரி பகல் காலங்கள்ல அவனை சாப்பிடாம நான் தடுத்திருந்தேன்.
இரண்டாவது, மனோ இச்சைகள் அவன் ஈடுபடாமல் அவனை நான் தடுத்திருந்தேன். ஆதலால் என்னுடைய பரிந்துரையை அவன் விஷயத்தில் ஏற்றுக்கொள் என்று நோன்பு அல்லாஹ்விடத்துல பரிந்துரை செய்யும். அடுத்ததாக குர்ஆன். இந்த குர்ஆன் சொல்லும், இரவெல்லாம் அவனுடைய தூக்கத்தை நான் தடுத்திருந்தேன். ஆதலால் என்னுடைய பரிந்துரையை அவருடைய விஷயத்தில் நீ ஏற்றுக்கொள் என்று குர்ஆன் அல்லாஹ்விடத்துல பேசும். அப்ப அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த நோம்பினுடைய பரிந்துரையை, குர்ஆனுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு அந்த மனிதருக்கு பாதுகாப்பு அளிக்கிறான். அந்த மனிதருக்கு சுவனத்தை அல்லாஹ் வழங்குகிறான். இந்த இரண்டாவது ஹதீஸ் நம்ம இப்பொழுது பார்ப்போம். மூன்றாவது ஹதீஸ். இரண்டு ஹதீஸை முன்பே பார்த்து விட்டோமே. மூன்றாவது ஹதீஸ். வஹன் அப்துல்லாஹிபின் ஹம்ர். அப்துல்லாஹிபின் ஹம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு, நோன்பும் குர்ஆனும், யஸ்ஃபஹானி லில் அப்தி யௌமல் கியாமதி, மறுமை நாளில் அடியானுக்காக இந்த இரண்டும் பரிந்துரை செய்யும். யகூலு ஸியாமு, நோன்பு என்பது சொல்லும், ஐ ரப்பி, ஐ அதாவது நிதாவுடைய எழுத்துக்கள்ல உள்ளது. யா எப்படி யா ரப்பி என்று அழைக்கிறோமோ அது மாதிரி ஐ ரப்பி, என் இறைவா என்றுதான் பொருள். நிதாவுடைய எழுத்துக்களை படித்தவங்களுக்கு தெரியும். அந்த நிதாவினுடைய அழைப்பிற்குரிய எழுத்துக்கள்ல ஐ என்பதும் ஒரு எழுத்து. ஐ ரப்பி, என் இறைவா. மனஅத்துஹு தஹாம, மனஅத்து நான் தடுத்திருந்தேன். எது சொல்லுது? நோன்பு சொல்லுது. இந்த ஹூடைய லமீர் அபுது. அவனை நான் தடுத்திருந்தேன். அத்தஹாம, உணவை அவனுக்கு நான் தடுத்திருந்தேன். வஷஹவாதி, மனோ விருப்பங்களை, மனோ ஆசைகளை, மனோ இச்சைகளை நான் அவனுக்கு தடுத்திருந்தேன். பின் நகாரி, பகல்ல, காலை முதல் மாலை சூரியன் மறைவு வரை பகல் முழுக்க அவனை சாப்பிடாம குடிக்காம இச்சையில் ஈடுபடாம அவனை நான் தடுத்திருந்தேன். ஷஃபஹனி ஃபீஹி, ஃபஷஃபஹனி, என்னிடத்தில் நீ பரிந்துரையை ஏற்றுக்கொள்வாக. ஃபஷஃபிஅனி ஃபீஹி, அவனுடைய விஷயத்தில் என் பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ஷஃபஹ, பரிந்துரையை ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிறது மாதியான ஃபேலு. அப்ப நீ ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்றதாக இருந்தா எப்படி சொல்லணும்? நீ ஏற்றுக்கொள்வாயாக. அதிலே என்னுடைய பரிந்துரையை, அவருடைய விஷயத்தில் என் பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று நோன்பு அந்த நோன்பாளிக்காக மன்றாடும், அல்லாஹ்விடத்துல பரிந்துரைக்கும். குர்ஆனு, மேலும் குர்ஆன் சொல்லும் யாரிடத்துல? அல்லாஹ்விடத்துல. அப்ப அல்லாஹ்விடத்துல நோன்பு பேசியது, நோன்பு நாளை மறுமை நாள்ல பேசும். அது மாதிரி குர்ஆனும் பேசும். மனஅத்துஹு, மனஅத்து நான் தடுத்திருந்தேன், ஹூ அந்த மனிதனை. இந்த ஹூடைய லமீர் அபுது. மனஅத்துனுடைய ஃபாயில் குர்ஆன். அந்நௌம, இரவில் நான் தடுத்திருந்தேன், தூக்கத்தை நான் தடுத்திருந்தேன். பில் லைலி, இரவில். இரவில தூங்காம உட்கார்ந்து குர்ஆன் ஓதுபவருக்கு அந்த குர்ஆன் பரிந்துரைக்கும். சரி, இரவு என்றுதான குறிப்பிடப்பட்டு வந்திருக்குது. அப்போ பகலில் இல்லையா? பகலில் ஓதுபவருக்கு குர்ஆன் பரிந்துரைக்காதா என்று சொன்னால், இரவு பகலாக ஓதுகிற மனிதருக்கு குர்ஆன் பரிந்துரை செய்யும். பகல் காலங்கள் என்பது விழித்திருக்கக்கூடிய காலம். ஆனால் விழித்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் குர்ஆன் ஓதுவது, அதோடு சேர்த்து இரவில விழித்து தூங்காமல் இருந்து ஓதுகிறாரே அல்லவா, அப்படி ஓதுகிற அந்த காரணத்தினால் குர்ஆன் நாளை மறுமையில இப்படியே சொல்லும், நான் இரவில் உறக்கத்தை அவனுக்கு தடுத்திருந்தேன்.
இந்த நோன்பு எப்படி உணவை தடுத்ததோ, மனோ இச்சையை தடுத்ததோ, இது மாதிரி குர்ஆன்ங்கிறது எதை தடுக்குது? தூக்கத்தை தடுக்குது. அப்போ தன்னை ஒரு மனிதன் செய்த காரணத்தினால் அவனுக்கு என்ன தடை ஏற்பட்டது என்பதை பரிந்துரை ஏற்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதனை முன்வைத்து பரிந்துரைக்கப்படுகிறது. அப்ப என்னால் அடைந்த பாதிப்பு என்ன? அவன் தூக்கத்தை இழந்தான். அந்த தூக்கத்தை முன்வைத்து குர்ஆன் அல்லாஹ்விடத்துல பரிந்துரை செய்கிறது. பரிந்துரை செய்யும் பொழுது இரவில் தூக்கத்தை அவனுக்கு நான் தடுத்திருந்தேன். ஃபஷஃபிஅனி ஃபீஹி. எனவே அவனுடைய விஷயத்தில் என் பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று நோன்பு அல்லாஹ்விடத்துல பரிந்துரைக்கிறது. முதல்ல நோன்பு பரிந்துரைத்தது, இரண்டாவது குர்ஆன் பரிந்துரைத்தது. ஃபஷஃபஅனி ஃபீஹி, அவருடைய விஷயத்தில் என் பரிந்துரை ஏற்றுக்கொள்வாயாக என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ முதலில் நோன்பும் இரண்டாவது குர்ஆனும் அல்லாஹ்விடத்துல பரிந்துரை செய்கிறது. அந்த பரிந்துரையை அல்லாஹ் ஏற்கிறானா மறுக்கிறானா என்றால் நபி அவர்கள் இறுதியாக சொல்கிறார்கள், ஃபயுஷஃபஆனி. குர்ஆனும் நோன்பும் அதனுடைய இரண்டு பேர்களுடைய பரிந்துரையும் ஏற்கப்படும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ரெண்டினுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்கிறான். அதனால் நோன்பு அதிகமாக நோன்பு இருக்க வேண்டும், அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இந்த இருவர்களுடைய பரிந்துரையை நம்மால் பெற முடியும் என்பது இந்த இரண்டாவது ஹதீஸ்ல மூன்றாவது ஹதீஸ்ல நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த மூன்றாவது ஹதீஸ்ல நாம தெரிந்து கொள்ளக்கூடிய நோன்பினுடைய சிறப்பு என்ன? சென்ற இரண்டு ஹதீஸுகள்ல நோன்பாளினுடைய வாடை என்பது நாளை மறுமை நாள்ல கஸ்தூரியை விட சிறப்பானதாக இருக்குங்கிறது. அது மாதிரி அதற்கான கூலியாக அல்லாஹ் நமக்கு தருவான், அவனே கூலியாக ஆகுவான். அது அவனுக்கு உரியது என்று சொல்லப்படுகிற அளவிற்கு சிறப்பு வாய்ந்தது என்பது சென்ற இரண்டு ஹதீஸ்கள்ல நாம் தெரிந்து கொண்டாலும், இந்த மூன்றாவது ஹதீஸில் நோன்பினுடைய சிறப்பாக நாம் எதை தெரிந்துகிறோம்? நோன்பு என்பது நாளைக்கு அல்லாஹ்விடத்துல பரிந்துரை செய்யும். அந்த பரிந்துரையின் மூலமாக நம் பாவங்கள் மன்னிக்கப்படும், நரகத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திலே நம்மை கொண்டு போய் நோன்பு சேர்க்கும் என்பது நமக்கு தெரிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். மூன்றாவது ஹதீஸை நாம் பார்த்து விட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போவது நான்காவது ஹதீஸ். இந்த நான்காவது ஹதீஸ அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்கிறார்கள், நான் ஒரு தடவை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சென்று நபி இடத்துல கேட்டேன், எனக்கு சொர்க்கம் போகிற மாதிரி என்ன சொர்க்கத்துல நுழைவிக்கிற ஒரு அமலை எனக்கு சொல்லுங்கன்னு என்று கேட்டேன். அப்படி கேட்கும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க, நோன்பு வைங்க, அதற்கு நிகரான அமலே இல்லைன்னு சொன்னாங்க. இது முதல் தடவை நடந்தது. ரெண்டாவது ஒரு முறை இது மாதிரி நபி இடத்துல வந்து நான் கேட்கும் பொழுது நபி அவங்க திரும்பவும் என்ன அப்படிதான் சொன்னாங்க, நோன்பு நோருங்கன்னா. அவன் நோன்பு நோர்த்தால் சொர்க்கம் போக முடியும் அப்படிங்கிறது நமக்கு மூன்றாவது ஹதீஸ்லயே தெரிகிறது. ஏன்னா நோன்பு பரிந்துரை செய்யும்ல, பரிந்துரை செய்து அந்த நோன்பாளியான அந்த மனிதனை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்து விடும். அப்படி இருக்கும் பொழுது மூன்றாவது ஹதீஸ்லயே அந்த கருத்து நமக்கு தென்பட்டாலும் நான்காவது ஹதீஸ் மிக தெளிவாக சொல்கிறது. பாருங்கள், அந்த நான்காவது ஹதீஸ பார்ப்போம். வஹன் அபி உமாமா, அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிற ஹதீஸு. கால, அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் வந்தேன். ஃபகுல்து, அப்பொழுது நான் சொன்னேன், முர்னி, எனக்கு ஏவுங்கள், பி அமலின், ஒரு அமலை, யுதுஹில்னி அல் ஜன்னத்த, சுவனத்தில் என்னை நுழைவிக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு ஏவுங்கள். இந்த யுதுஹிலினி உடைய ஃபாயில் எது? அமல். எனக்கு சொர்க்கத்தில் என்னை நுழைவிக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு அறிவிங்கள் என்று நான் நபி இடத்துல கேட்டேன். கால, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்க பிஸ்ஸௌம், நோன்பை நீங்கள் அவசியமாக்கிக் கொள்ளுங்கள், நோன்பை பற்றி பிடியுங்கள், நோன்பு நோருங்கள் என்று சொன்னார்கள். இன்னஹு, நிச்சயமாக நோன்பு என்பது லா இத்ல லஹு, அதற்கு
நிகரானது இல்லை, அதை போன்ற ஒரு அமலே இல்லை என்று சொன்னார். சும்ம பிறகு அதைத்துஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தேன். அஸ்தானியா, இரண்டாவது முறையா நபி இடத்துல வந்தேன். ஃபகால, அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்க பிஸ்ஸியாம், நோன்பை நீங்கள் அவசியமாக்கிக் கொள்ளுங்கள். அப்ப முதல் தடவை நபி இடத்துல வந்து கேட்கும் பொழுதும் நபி அவங்க நோன்பைத்தான் சொன்னார்கள். இரண்டாவது முறையாக கேட்கும் பொழுதும் நபி அவங்க நோன்பை சொன்னார்கள். ஆதலால் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு நோன்பாளி சுவனம் சென்று விடுவார் என்பது இந்த ஹதீஸ்ல தெரிகிறது. இந்த ஹதீஸ அறிவித்தவர்கள் யார்? ரவாஹு அஹ்மத். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிச்சிருக்கிறாங்க. வன் நசாயி, இமாம் நசாயி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். வல் ஹாக்கிம், இமாம் ஹாக்கிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறாங்க. வஸஹஹஹு, இந்த ஹதீஸை இமாம் ஹாக்கிம் அவர்கள் சஹீஹான ஹதீஸ் என்று கூறுகிறார்கள். நசாயில 4வது பாகத்துல 165வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்னது அஹ்மதுல 5ஆம் பாகத்துல 249வது பக்கத்திலையும் 264வது பக்கத்திலையும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. வபுனு ஹுசைமா, இமாம் இப்னு ஹுசைமா ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை தங்களுடைய நூல்ல 1893வது ஹதீஸாக இந்த ஹதீஸை இடம்பெற செய்திருக்கிறார்கள். ஹாக்கிம்ல முதல் பாகத்துல 421வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இன்றைக்கு நாம் பார்த்த 3வது மற்றும் 4வது ஹதீஸ், ஒரு நோன்பாளி நோன்பினுடைய பரிந்துரையின் மூலமாக சொர்க்கத்திற்கு சென்று விடுவார். நோன்பு என்பது சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அமல் என்பதை நாம் இன்றைய பாடத்துல பார்த்த 4வது மற்றும் 3வது மற்றும் 4வது ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5வது ஹதீஸ். வஅன் அபி சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் அறிவிக்கப்படுகிற ஹதீஸ். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யஸூமு அப்துன் யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் ஒரு மனிதர் நோன்பு நோக்க மாட்டார். இல்லா பாஹதல்லாஹு பிதாலிக்கல் யௌமி, அந்த ஒரு நாளை கொண்டு அல்லாஹ் அவரை தூரமாக்குகிறான். அந்நார, நரகத்தை இருந்து தூரமாக்கி விடுகிறான். அன் வஜ்ஹிஹி, அவருடைய முகத்தை விட்டும் 70 ஹரீஃபன், 70 ஆண்டு அவரை விட்டும் தூரமாக்கி விடுகிறான். ரவாஹுல் ஜமாஹத்து, இதை அறிஞர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். சஹீஹு சித்தாவில் உள்ள அந்த ஜமாஅத்து அறிவிப்பு செய்கிறாங்க. இல்லா அபூதாவுத், அபூதாவுத் அவர்களை தவிர இமாம் புகாரி, இமாம் முஸ்லிமு, இமாம் திருமிதி, இமாம் நசாயி, இப்னு மாஜா, இவங்க எல்லாம் அறிவிப்பு செய்கிறார்கள். அதான் இப்படி சுருக்கமாக இப்படி கொடுத்துருக்கிறாங்க. 6 பெரும் இமாம்களில் இமாம் அபூதாவுத் அவர்களை தவிர 5 இமாம்கள் அறிவிப்பு செய்கிறாங்க. அந்த 5 பேர் யார் யார்? இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திருமிதி, இமாம் நசாயி, இமாம் இப்னு மாஜா. புகாரியில இந்த ஹதீஸ் 2840, முஸ்லிம்ல 1153, திருமிதில 1623, நசாயில 4ஆம் பாகத்துல 182வது ஹதீஸ், இப்னு மாஜாவில் 1717வது ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அஹ்மதுல, முஸ்னது அஹ்மதுல 3ஆம் பாகத்துல 26வது பக்கத்திலையும் 59வது பக்கத்திலையும் 83வது பக்கத்திலையும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக நாம் 6வது ஹதீஸை பார்ப்போம். ஆறாவது ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் தொடர்ந்து பார்ப்போம். இந்த 5வது ஹதீஸிற்கான விளக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதர் ஒரு நாள் நோன்பு நோற்றாலே அவர் நரகத்திலிருந்து வெகு தூரமாக்கப்படுகிறார்.
அப்போ நம்ம நான்காவது ஹதீஸ்ல பார்த்தோம் அல்லவா, மூன்றாவது நான்காவது ஹதீஸ்ல ஒரு நோன்பாளி நோன்பு நோற்றால் அவருடைய நோன்பின் காரணத்தினால் அவர் நரக சொர்க்கத்திற்கு போவார் அப்படின்னு சொல்லி, சொர்க்கத்துக்கு போறதா இருந்தாலே நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படணுங்கிறது தெரியுது. அப்போ நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த ஐந்தாவது ஹதீஸ் அறிவிக்கிறது. அப்போ 3, 4, 5 இந்த 3 ஹதீஸ்கள்ல ஐந்தாவது ஹதீஸ் என்று நோன்பாளி நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார் என்பதையும், மூன்றாவது நான்காவது ஹதீஸ் அவர் சொர்க்கத்துக்கு செல்வார் என்பதையும் தெரிவிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நோன்பினுடைய சிறப்புகள்ல பிரதானமான சிறப்பு என்ன? அது மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது, சொர்க்கத்திற்கு உரியவனாக அதை ஆக்குகிறது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்த பாடத்துல இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய 6வது ஹதீஸை நாம் அடுத்த பாடத்தில் பார்ப்போம். அதுவரை நாம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.